அவனுக்கு கால் சரியா போயிடுச்சா? இப்ப எப்படி இருக்கா? பதில் சொல்ல மாட்டியா? பதில் சொல்ல மாட்டியா? நான் அவனை பார்க்கணுமே. அடேங்க அப்பா, எங்க வீட்டு போல 10 வீட்டு அதுக்குள்ள வைக்கலாம் போல் இருக்கே. ஏண்டா குமார், லாப்படி இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? வாடகையா? இது எங்க சொந்த வீடா? விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு பசிக்குது. அந்த தூங்குது பாரு, அந்த பாட்டி நிறைய இட்லியை தின்னுட்டு எனக்கு கொஞ்சம் கூட தரல. எனக்கு பசிக்குது பாட்டி. வளர்ந்து நீ ஒரு வசந்தமாகணும். ஒரு பொண்ணு தலைவரி கோலமா வந்துட்டு இருக்கா. ரயில் வருது, பண்ணு வருது, ரயில் வருது, பண்ணு வருது. ஆச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அந்த பொண்ணு அந்த ட்ரெயினுக்கு பலியா போறான். பிடித்த நஞ்சி நாய் போ போ போ, உறுதி கொண்ட நஞ்சி நாய் வா வா வா, ஏறு போல் அலைனா வா வா வா. மிக்கி மவுசு குட்டிகளா குட்டிகளா, மேலிஞ்ச ஐசு கட்டிகளா கட்டிகளா. பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். குடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய இருக்குன்னு அதுக்கு இந்த ரசீதெல்லாம் கொடுக்கணும், வாங்கணும். ரெவென்யூ ஸ்டாம்ப் 15 பைசா, 10 பைசா, 20 பைசா. ரொம்ப அவசரம். லாபம் இல்லாத வேலைக்காக ஏன் சிரமப்படுறீங்க? எங்க அண்ணன் செய்த இந்த விஷயத்தை வெளியிடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? ஆமா, என்ன பணம் வேணாலும் நான் தரேன். யாருக்கும் அமைஞ்சு விடுறது இல்ல. ஆமா, இப்ப நீ இருக்கீர், உமக்கு இருக்க அந்த பாக்கியம். பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு, வசதி இல்லையே. என்ன போல ஒரு சிலர் தான் பர்சனாலிட்டியாவும் பணக்காராவும் இருப்பா. നിന്റെ കൈയെടുത്ത് ഫോൺ ചെയ്ത് അയാൾ ബാങ്ക് ലോക്കറിൽ ഇരുന്ന രഹ അത്രയും എടുത്തു. അവിടെ വിളി എന്റെ ഫ്രണ്ട് ഇൻഫർമേഷൻ കൊടുത്തു. അതിനു വേണ്ടിയാ ഞാൻ ഇങ്ങ് ഓടി വന്നത്. മരുത്തുവമലയില് കറുങ്കലുണ്ടോ? പിഴയ്ക്കാൻ എനിക്ക് ആരുടെയും ഓശാര വേണ്ട. ചായ എടു. കാതലും പൊയ്യിർ പൊയ്യേ, പെൺമയിൻ അഴകും പൊയ്യേ. மாதிரியும் கத்துறேன். ஆனா பழப்பு மாத்திரம் நாய் பழப்புங்க. எங்கிட்ட இருக்கிற கலையை சரியா மதிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியலங்க. எங்க இருந்தாவது லவ்வர்ஸ் 2 பேர் ரகசியமா பேசிப்பாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த வயசுல உனக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்க கூடாதா? போய் வேலை பாரு. கிடையாது, வழியில போகும்போது வரும்போது எவ்வளவு உன்ன அப்படி அப்படி பாத்துருக்கா? ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு. நான் மாட்டி பஸ்ல போயிட்டு பஸ்ல வரேன். ஒவ்வொன்னையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா 60 வருஷம் ஆகும். அனுபவிச்சவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு 1/2 நாள் போதும்னு சொல்லுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் சொல்லி கொடுத்தேன். உடம்பு வீக்கா போனா கணவன் மனைவி சந்தோஷ வீக், கணவன் மனைவி சந்தோஷ வீக்கானா பிறக்க போற குழந்தைகள் வீக், பிறக்க போற குழந்தைகள் வீக்கானா பாரத நாடே வீக். கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் நாம போடுற சாப்பாட்டை மூக்க பிடிக்க தின்னுபிட்டு பெரியவனுக்கு கட்ட இருந்த பொண்ணை எதுக்காக சின்னவனுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பேட்ச் பேட்சா உட்கார்ந்து கிசுகிசுப்பாங்க. நாளை இந்த நகரத்திலே மாலை வயங்கும் நேரத்திலே கான மண்டலத்திலே என் கலைக்கொடி பட்டொலி வீசி பறக்க போகிறது. அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சது? ஜென்மம் தானே. மறுபடியும் மோதிக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? புதுசா என்ன நடக்க போகுது? இன்னொரு வாட்டி அறைய போறீங்க. அதான் எனக்கு பழக்கமாயிடுச்சு. இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்கள் அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. நடனமாடான் வரிகையோ. நாங்க அங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வந்தவே அது மட்டும் பொய்யங்கிறியா? எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல எங்க பொய் இருக்குன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன். சரஸ்வதி அம்மா எத்தனையோ வருஷம் எனக்கு சோறு வாரி தந்திருக்கேன். அப்போ இன்னைக்கும் ஞாபகம் தடுற சோறு வேறு நேரம் உண்டான ஆசையெல்லாம் செத்து போயிருக்குமோ என்னமோ. அப்ப கல்யாணமே பண்ணிக்காதீங்க பிளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க.
இதுதான் அறிவு பொருத்தமா? మళ్ళీ పాతదారి పడతాడని భయం. ఆఫ్ కోర్స్ దట్ ఐ అండర్స్టాండ్. నీ బాధ్యతలు తీసుకున్న నీ అన్నయ్యకు నీ ఉద్యోగం కూడా ఇవ్వటం ధర్మమేమో. போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. இது விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? ஐ கான்ட் ஜட்ஜ் ஹர். என் வேதனையை கொட்டி தீக்கலைன்னா என் இதயமே வெடிச்சிரு போல இருக்கு. வாழவும் முடியாம சாகவும் முடியாம விதி என்னோட விளையாடு. என்னது இது உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி? என்னது இது? முத்து என்கிட்ட காமிக்கிறியா இல்லையா? கண்கலங்கி தவித்தவின் ஏறெடுத்தும் பார்க்காத முருகானந்தம், ஆமா முருகானந்தம் கதை தன்னை பாட வந்தேன். முதல் உரிமை. பார்த்து செலக்ட் பண்ண உடனே உரிமை வரும்னா, நான் பார்த்து செலக்ட் பண்ண ஒரு அழகான உயிருள்ள பொம்மை மேல எனக்கு உடனே உரிமை வரலாம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தது மல்லீஸ்வரன் இஷ்டம் இல்லைங்க. மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுது. இப்ப ஒரு மழை பெய்யணும். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்விய கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல தெரியலனாலும் தைரியமா பதில் சொல்லணும். தெரியுதா? அப்புறம் நீ என்ன பண்ற? 18ஆம் நம்பர் பஸ்ல ஏறி மவுண்ட் ரோட்ல இறங்கி இந்த ஆபீஸ் அட்ரஸ்க்கு போயிடு. போல் இருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு என்ன படிப்பு? நான் இப்ப படிக்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Is it? That's a surprise. Congratulations. ஆமா, என்னங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையா? பிளாட்ல ஒரு சங்கீதக்காரன் இருக்கு. அது கிச்சன். இந்த பிளாட் பூரா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். சோஃபா நாற்காலி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு பிளாட் பிடிச்சிருக்கா? കല്യാണം കഴിച്ചു വന്ന വീടാണ്. ഇവിടെ ദുഃഖം തളം കെട്ടിയിരുന്നപ്പോൾ ചേട്ടത്തി വന്നു. ഇതൊരു കൊച്ചു സ്വർഗമായി മാറി. നീ വന്നപ്പോൾ ഇതൊരു വലിയ സ്വർഗമാണെന്ന് ഞാൻ വിചാരിച്ചു. என்ன ராஜா? ஆமா, எங்களை கல்யாணத்துக்கு வர சொன்னியா இல்ல கடன்காரனுக்கு பதில் சொல்ல வர சொன்னியா? হলো কবিতা মতো গলা করে এই তো কিধর ফুট ডকে গিয়েছিলাম। জাপানি জাহাজের ক্যাপ্টেন বললেন, എന്നിട്ട് എവിടെ? വന്നിട്ട് അമ്മയെ കണ്ടില്ലേ? ഇല്ല. ആ എണ്ണ കമ്പനി അവനെ പിടിച്ചു വലിച്ച് മോളിൽ കൊണ്ടിരുത്തിയായിരിക്കും. இது வர நீ தரையில் உட்கார வேணா, பெஞ்சு டிக்கெட்டுக்கு போ. இந்த 2 ரூபா இட வேலைக்கு தட்டை முறுக்கு வாங்கி சாப்பிட்டுக்க. உலகத்துல இல்லாத தப்ப நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பிறக்கிறதுக்கு காரணமே ஒன்ன மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு ஒரு திருடன் பிறக்க போறான். அதுக்கும் காரணம் നീதான். ആണുങ്ങൾ പെണ്ണുങ്ങളുടെ കൂടെ കഴിയണമെങ്കിൽ കല്യാണം കഴിക്കണം എന്നുള്ളത് ഈ നാട്ടിൽ പണ്ടേയുള്ള വിവരക്കേടാണ്. ഏതായാലും പെണ്ണ് സുന്ദരിയാണോ എന്ന് അറിയണം. நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்ல உங்க கூட வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? என்ன அத்தாட்சி அப்படின்னு நான் சொல்லல, கேட்கறேன். ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಸೌಂದರ್ಯ ಇಲ್ಲ ಅಂತೀಯ? ನಮ್ಮ ಹೆಂಗಸರ ಮುಖದ ಮೇಲಿರೋ ಲಕ್ಷಣ ಆ ಕಡೆ ಅವರಲ್ಲಿ ಖಂಡಿತ ಬರೋಲ್ಲ. ಅವರಲ್ಲಿ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಅಂತ ಭೇದವೇ ಇಲ್ಲ. അറിവുള്ളവൻ എന്തുകൊണ്ട് അറിവില്ലാത്തവൻ പാപവും പുണ്യവും തിരിച്ചറിയുന്നില്ല. വേണ്ടതേത്? അഭിമാനം. വേണ്ടാത്തതേത്? അഹങ്കാരം. എന്തെല്ലാം വിശേഷങ്ങൾ? അച്ഛൻ താഴെ ഹാൾ വരെ ഒന്ന് വരണം. അച്ഛനെ കാണാൻ ഒരാൾ വന്നിട്ടുണ്ട്. എന്നെ കാണാനോ? വെരി ഗുഡ്. ചേച്ചി തന്നെ ചെറുക്കനെ അന്വേഷിച്ച് കണ്ടുപിടിച്ചല്ലേ? മനുഷ്യത്ത് മാന്ന് കെടുത്തില്ല കേട്ടോ. ഇത് കണ്ടോ അമ്മ പറയുന്നത്? ഞാൻ ആരെയും കണ്ടുപിടിക്കാനൊന്നും നടന്നില്ല. എന്നാ വേണ്ട, അങ്ങനെ ചേച്ചിയെ കണ്ടു. உங்க அம்மா கிட்ட போய் உனக்கு பிறக்கும் போது என்ன பேரு வச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா. அதான் வேணும். போறியா? കാറില്ലേ? ഞാൻ നടക്കുന്നതും കാറിൽ പോകുന്നതല്ല എന്റെ ഇഷ്ടം. നിങ്ങളാരാ എന്റെ കാര്യങ്ങൾ അന്വേഷിക്കാൻ? ഇപ്പോഴാരുമല്ല, പക്ഷേ ആരെങ്കിലും ആകണമെന്നുണ്ട്.
అమోహం మై ఫుట్. తరతరాలుగా ప్రతి తండ్రి చెప్తున్న మాట ఇది. తరతరాలుగా ప్రతి కొడుకు చేస్తున్న తప్పేరా ఇది? ప్రతి తండ్రి ఒకప్పుడు కొడుకే. நீ இருக்கிற நர்சிங்கம் எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. మాటలు మాని 8:30 అయింది. 12 వరకు చదువుకోవాలి. రేపటి నుంచి బుద్ధిగా ప్రతిరోజు 12 వరకు. அதுக்கப்புறம் உன்னை பத்திரமா அவங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு என் கையில சத்தியம் வாங்கினவங்க எங்க அம்மா. Do you know that? அந்த நன்றியை மறந்துட்டு நீ உன் புருஷனை காப்பாற்றணும்னு நினைக்கலாம். ஆனா எங்க அம்மாவை கொன்னவனை நான் விடுறதுக்கு தயார். చాలా సుఖమైన స్థానంలో కూర్చొని ఉన్నావు. സുഖమైన സ്ഥാനം അണ്ടർലൈൻ చేస్తున్నాను. നബീസ കേൾക്കുവോ? എന്താണ് പറയേ? ഞമ്മക്ക് പോകാം നമ്മുടെ വീട്ടിലോട്ട്. എന്നിട്ട് ഞാനും നീയും കെട്ടിയോളുമായി. அதனாலதான் இங்க வந்து ரகசியமா நீங்க கதவு தட்டினதை கேட்டதும் நான் எங்க அப்பா தான் வந்துட்டாராக்குன்னு பயந்து இந்த பீரோ போலவே. சக்தி அதுக்காக கோவில் தேர்லாம் தன்னாலே ஓடுது. நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கிறோம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம். அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். சாந்தா போயிருக்கா? கோயிலுக்கு. இந்தாங்க. என்னடி இது காஞ்சோட்டலா இருக்கு? காலையில வாங்கிட்டு வந்தது. இந்தாவே. கோவப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரன் பண்ணது தப்புதான். அதை நீங்க கண்டுக்காம இருந்திருக்கலாம், இல்ல கண்டிச்சிருக்கலாம். நீங்க ஒரேடியா பிடிச்சிட்டீங்க. ಈ ಹಲ್ಲು ಇದೆ. ಈ ಹಲ್ಲು ಚೋಟ್ಗೆ ಕ್ಯಾ ಕಡಿಮೆ ಇದೆ. ಆದರೂ ನಮ್ದು ಪತ್ರಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಜೊತೆಗಳಿಗೆ ದೋಸ್ತಿ ಆಯ್ತು. 70 रुपया मार अंदर है पीटर काट ने एकदम किस पड़ रहा मेरा सबके उतर गया. போ பொரியலையா போ. മാരൻ മുത്തിച്ചുവപ്പിച്ചതോ മുറ്റത്തെ പൂവേ മുക്കുത്തി പൂവേ മുത്തണി പൊന്മണി ചുണ്ട് നിന്റെ മൂവന്തി ചോപ്പുള്ള ചുണ്ട്. ఇది కొత్తగా కుట్టించిన సూట్లు బాక్స్ లో ఉన్నాయి. లోపల పెట్టు. అలాగే సార్. నాకోసం ఎవరైనా వచ్చారా? లేదు సార్. அந்த பெண்ணா வாட் டாக்டர்ஸ் என்ன வர பிலீவ் மீ ஃபரிதா இங்க இருக்கா. நீ பாம்பு இப்படி பொண்ண மாறும். ஐயோ அது இச்சாதாரி நான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்தையும் எடுக்கும். നീ എവിടുന്ന് കിട്ടി? റൊട്ടിയും പൊരിച്ച കോഴിയുമാണ് എന്റെ കൂട്ടുകാരൻ കൊണ്ടു തന്നു. കൂട്ടുകാരനോ? ഏത് കൂട്ടുകാരൻ? എനിക്ക് അങ്ങനെയൊക്കെ വലിയ വലിയ കൂട്ടുകാരൊക്കെ ഉണ്ട്. பருவ பெண்களா கூட்டு வர. அதுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. அலையலையற பொறுக்கின்னு நினைச்சேன். சந்திரு, நீ சொல்ற எந்த பொய்யுமே கேட்க நான் தயாரா இல்லை. வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஜாடி கிடைக்க அனுப்புறேன். ஏன்னு கேட்டா பார்க்குக்கு வா பதில் சொல்றேன். ఇది என்ன కన్నాముచ్చి విளைయాట? నీ చావు గురించిన కట్టు కదా. కాపురానికి ఒకరిని పెళ్లి చేసుకుంటావు, కాలక్షేపానికి నాతో నాటకాలు ఆడుతున్నావు. బయటపడకుండా ముక్కులో రక్తం, బ్లడ్ క్యాన్సర్, టాప్ ఆఫ్ ఇట్ ఏదో రేపే మీత పడిపోతున్న చావు. అనురాగం జయిస్తే అది సాధారణమైతే మనది సాధారణమైన అనురాగమే కావాలని కోరుకుంటాను. என்ன கல்யாணம்? என்னமோ துக்கம் கிக்கோன்னு சொல்றே. என்னன்னு சொல்றே? என்னன்னு சொல்லுவேன். எங்க அப்பா எனக்கு కళ్యాణానికి ఏర్పాటు பண்ணிட்டாரு. మీతో మీ ఎదురుగా తొణకుండా నటించాలంటే నాకు భయం వేస్తుందండి. అయినా మీతో నటించడం తలుచుకుంటే నాకెంతో గర్వంగా ఉంది. என்ன இது வண்டிய என்ன மாதிரியே இருக்குது. இருக்குதா வண்டிய? ஓஹோ, இது கண் அடிக்கிற வியாதி. இதுக்கு திருப்பி கண் அடிக்கிறவன் தான் லாயக்கு. அதுக்கு MBBS படிச்சவன் தான் வேணுங்கிறது இல்ல. வெளியே போய் தேடுங்க. நெக்ஸ்ட். நான் சொல்றது கேளு. ஃளைட்ல ஏத்தி இன்னைக்கு அனுப்பிச்சிரு. ஆமா, நான் சொன்னேன்னு சொல்லு. இன்னைக்கு இல்ல அது கூட டாப்பா இருக்குமா சார்? அது நான் எப்படி சொல்றது? நீங்க தான் சொல்லணும். வா சார், இதுல ஒரு கையெழுத்து போடு சார். இதெல்லாம் போட்டா தொலைச்சிட மாட்டீங்களா? மனுஷனுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அவனோட 6வது அறிவு தான். அதுவே கெட்டு போச்சுன்னா அப்புறம் மிருகத்துக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அதை விட சாகிறதே மேல். அம்மா பல்லாங்குழி சோழிகள் எல்லாம் கல்வடிவில் வந்தது அம்மா. என்கிற அநாதைக்கு ஒளிமயமான இந்த திருநாள் இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும்
பிரகாசமா ஒளிபடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன். நம்பாம கொடுக்க மாட்டேன். பெத்தவங்க கொடுக்கலன்னா எவன் கொடுப்பா எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்டா தம்புரா உகத்தேன். ನೀನ್ ನೋಡಿದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? ಕೆಲಸ ಕೇಳ್ದೆ ಕೊಡಲ್ಲ ಅಂದ. ಸಂಬಳ ಕೊಡದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಊಟನಾದ್ರೂ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ದೆ. ಇಲ್ಲ ಅಂದ. கால உடனே தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ கூட ஐயப்பன் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ஆமா ஆமா, இந்த நீலிமலை போற வழியில படியில எங்க குடும்பத்துல பாதி பேர் இருக்காங்க. போனீங்கன்னா ఎங்க படிப்படியா எங்க కుటుంబத்தையே நீங்க చట్ట సమర్థమైన ఏ పనైనా సరే నేను చేస్తాను. కానీ నా చుట్టూ జరిగే తప్పుడు వ్యవహారాలన్నీ చూసి చూడనట్టు పోవడం నా వల్ల కాదు. అక్రమం జరిగినా సరే, అసహ్యం జరిగినా సరే. టు ది గ్రేటెస్ట్ యాక్టర్స్ ఆఫ్ దిస్ డికేడ్. உலகத்திலே 2 பேருக்கு தான் நல்லா நடிக்க வரும். ஒன்னு நடிகனுக்கு, இன்னொன்னு அரசியல்வாதிக்கு. அரசியல்வாதியோட நடிப்பு ஸ்டீரியோ டைப்டா ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா இவன் அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்தே என் கூட வளர்ந்தவன். இன்னி வரலும் இவனால யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்பட்டதில்லை. நீங்க வேணா மீனாவை கேட்டு பாருங்க சார். நீங்க போலாம். ஆனா ஒண்ணு, இனிமே குருடனை பத்தி கதை எழுதுறேன், நொண்டிய பத்தி நாடகம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இங்க வராதுங்க. உங்களுக்கு பொழுது போலன்னா ஏதாவது சர்க்கஸ்க்கு போங்க. ஏதோ மன்மத லீலை, காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க 3 முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. मोटर बाइक पर पेट्रोल पेट्रोल क्या जरूरत? मैं मोटर बाइक के ऊपर, मोटर बाइक लॉरी के ऊपर और लॉरी बाड़ा मेरा पिताजी के ऊपर. உங்க ஆளுங்களை சொன்ன மாதிரி நீங்க கோச்சிக்கிறீங்களா? நாட்டுல மெய்யாலுமே நடக்கிறத உங்களுக்கு எடுத்து சொன்ன அறியாதவரா இருக்கிறீங்களேன்னு இந்த கோவில்ல சாமியாருங்க இருக்கிறானுங்களா? அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்துருச்சு. இந்நேரம் என் கூட இருந்துச்சுன்னா இந்த வயசு இருந்திருக்கும். எங்க அம்மா அப்பாவை பத்தி கூட கவலை இல்ல. அவங்க பெரியவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. గుడ్డి పిల్లవాడిని పెంచడం న్యూసెన్స్ అనుకుందేమో. నా పిన్ని, అదే మా అమ్మ అని చెప్పుకుంటుందే ఆవిడ, నన్ను బ్లైండ్ స్కూల్ హాస్టల్లో చేర్పించింది. అధిపతి அதுவும் ஓன் தாய்மல. ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? சிட் டவுன், சிட் டவுன். நீ இப்படி மாறிட்ட. நீ என்ன இப்ப பழைய வேலுசாமின்னு நினைச்சிடாத. பாஷையும் மாறி போச்சு, மீசையும் மாறி போச்சு. ஜெயில நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்பவே எல்லா கண்ணீரையும் சிந்துறாதீங்க. நான் போகும்போது கொஞ்சம் నేను కాపాడాల్సింది ఈ అమ్మాయినే. కానీ ఇదేంటి ఈ అమ్మాయి వేడిని డాడీ అని పిలుస్తుంది? విజయవాడలో ఒక డాడీ ఉన్నాడు. ఒకవేళ వీడు బాబాయ్ ఏమో. போச்சு நரி காடு மாறி போச்சு. ஐயோ அப்புறம் கலர் பாடி மாற்றுவின் சட்டங்களே ஆசான் பாடி குமாரன் ஆசான் பாடி. இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது? 3 மாசம் 2 வாரம் 1 நாள். ரேடியோல மணி சொன்ன மாதிரி டாய். अजय महाराजे रानी महारानियों ने कभी मुझे तू या तुम नहीं कहा, आप कहा. अगर आप भी मुझे आप पुकारे, आपका एहसान होगा. क्या ख्याल है आपका? பொழுது உன் அங்கமெல்லாம் வளைஞ்சு குலுங்குமே, அத ரசிப்பேன். குனிஞ்சு நீ சாணி தட்டும் பொழுது உன் பின்னழக ரசிப்பேன். போடி. ஒரு திராட்சை தொங்க, அந்த திராட்சைக்கு பின்னாடி ஒரு ஆளு நிப்பா. அந்த ஆளு உயரமாவும் இருக்க மாட்டா, குள்ளமாவும் இருக்க மாட்டா, கருப்பாவும் இருக்கப்பட்ட செவலியாவும் இருக்க மாட்டா. Is it Air India? That's right, it's Air India. क्या आप बता सकते हैं कि लंदन जाने वाले फ्लाइट से मिसेस कैथरीन सक्सेना के नाम कोई टिकट बुक हुआ है? அஞ்சலி செலுத்திடலாமா? இந்த மாதிரி அஞ்சலி எங்க அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அதான் எங்க அம்மாவுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கு. வார்த்தைகளே இல்ல. அதனால இவரோட இந்த குழுவையும் இவரையும் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். எனக்கு ஷூட்டிங்க்கு நேரம். तो तुम्हारे कफन के लिए पैसे मांग रहा था और कह रहा था कि एकलौती बेटी एक्सीडेंट में अच्छी இதுக்கு முன்னால ஒரு கடத்தல் கேஸ்ல அவரை கைது பண்ண நான் முயற்சி பண்ணிருக்கேன்.
ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அன்னைக்கு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த சம்பவம் நடந்தது ఒళ్ళు మండిపోయి పిచ్చి గంతులు బూతు మూమెంట్లు చేసి చూపిస్తే అదే బాగుందని ఫెంటాస్టిక్ cheers అంటూ तुम्हें अच्छा नहीं लगता तो बाहर ही कह देती। ये देखो इतनी सोच పోయా ముండా కన్నులో వచ్చి ఉంటే సరే నా ಏನಾಗ್ಬೇಕಮ್ಮ ಈ 14 ಬಸ್ ರೂಟ್ ನಲ್ಲಿ ಇರೋ ಜೋರೇ ಹೊರಟೋಗ್ತಲ್ಲ ಅಂದ್ಮೇಲೆ ಯಾಕಪ್ಪ? ನಿಮ್ ಹತ್ರ ಚುರುಕು ಮುಟ್ಟಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಅಂತಾನೆ ಎಷ್ಟೋ ಜನ ಪಡ್ಡೆ ಹುಡುಗರು ಬರ್ತಾರೆ. ಆ ಮಜಾ ನೋಡೋಕಾಗಲ್ವೇ ಅಂದ್ಮೇಲೆ என்னண்ணே பாத்ரூம் கதவுல தாப்பாள் இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? என்ன பண்ணணுமா? டிக்கெட் போட்டு எல்லாரையும் உள்ள விடு. சரி. அச்சி அறிவு கட்ட முண்டா, யார் வராம பாத்துக்க. Okay, stop it. Now look here. सिर्फ वो गाड़ी को जाने दो, उसमें एक माँ है, she's pregnant, हॉस्पिटल जाना है. Pregnant? हाँ. शरबती आंखें तुमसे मिलती है, उसकी रेशमी जुल्फें तुमसे मिलती है। मैं तो ये बताने आया था कि पिताजी का हत्यारा मैं हूँ। मेरे ही कारण उनकी मौत हुई है। उन्हें मेरे झूठ ने मार डाला। ये झूठ है। झूठ ये नहीं, झूठ वो था जब एक राजकुमारी बंजारों की बस्ती में आई और एक बेचारा बंजारा बेमौत मारा गया. ஃபுட்பால் நல்லா விளையாடுவாங்க, அப்படியே டேக்கிள் கோச்சுக்காரு. கல்யாண வீட்டுல வச்சு கல்பனா மதன் கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அதை நீ கன்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்க, அப்படியே கண்டினியூ பண்ணி உன்னோட அக்ரிமெண்ட்டுக்கு அட்வான்ஸ் நானும். प्रोग्राम आज सब प्रोग्राम कैंसिल है. आज तुम्हारा प्रोग्राम ही मेरा प्रोग्राम है. जहां भी बुलाओगी वहां ये गुलाम सर के बल आएगा. என் பொண்டாட்டி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயா இப்படிப்பட்டவன நான் சும்மா ஐயா ஐயா விடுங்க, என்ன தடுக்காதீங்க. பண்றோம் வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயான 3 மாசத்துல, that is 90 days, உன்னை குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல 3 முழம் கயத்துல நான் தொங்குறேன். நம்ம குடிக்க போனாலும் தயாரா வருது, சூதாட போனாலும் தயாரா வருது. ரெண்டுத்தையும் விட்டுட்டா சன்னியாச போயிடலாங்க. வேணாம் பைத்தியக்காரன். ஒரு முயற்சின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தடங்கல்கள் எல்லாம் வரும். அதுக்காக மனம் தளரக்கூடாது. मैं जानता हूं जब मैं उसे ये बात कहूंगा वो इनकार नहीं करेगी, लेकिन पहले मैं इस काबिल तो हो जाऊं. हीरो बन जाऊंगा. लोग मेरी शक्ल देखने के लिए टिकट खरीदेंगे और मैं भी एक्टर बनूंगा. நீங்க அப்ப அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. நீ என்ன மாதிரியே இருக்கியே. இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர், அங்க அதிசயம். ऑफिस में कुछ दोस्तों ने जबरदस्ती ठाट के लिए बिठा दिया, बस मैं फंस गया. मैं सच ऑफिस में था. घुरके ने झूठ बोला है. మీ పేరులో 3 అక్షరాలే, లలిత. నా పేరులో 3 ఉన్నారు. పేరు వెంకట సత్య, అన్నవరం స్వామి, శివ, నేను, సుందరామయ్య, మా తాతయ్య. மச்சி ஓடுறதானே? முடியாத, மூச்சு வாங்குமே. அதுவும் கரெக்ட். ஒரு கவர்ச்சியான பொண்ணு ஓடி மூச்சு வாங்கும் போது பக்கத்துல இருந்து பாக்குறவனுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோணுதான் சார். இத பாருங்க. முடிஞ்ச வரல ஒட்ட வைக்கிறான். இப்படி தள்ளிட்டு வராதீங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை உடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பலம் வேணும்ல. ப்ராப்ளம் சார். காலை உடையா? நீ ப்ரொடியூசர், நீ భవిష్యత్తు చూసుకోవడానికి నేనున్నాను. గతం గురించి నువ్వు చెప్పావు, కానీ నాదొక కోరిక. இது வரைக்கும் நான் எதுலயும் ஃபெயில் ஆனது இல்ல. தற்கொலை முயற்சியில அர்த்தமும் இல்ல, அத போல முட்டாள்தனமும் இல்ல. அனுபவப்பட்டவங்கிற முறையில சொல்றேன். ജയിക്കണമെങ്കിൽ യു നോ ഇറ്റ് ബെറ്റർ. രേഖകൾ, ഡോക്യുമെന്റ്സ് വേണം. ഞാൻ കുറ്റം ചെയ്തിട്ടില്ലെന്ന് കോടതിയിൽ തെളിയിക്കണം. 3 நாள் கழிச்சு எங்க அம்மா கண்ணு முழிக்கும் போது பெத்த பிள்ளைங்க தான் பக்கத்துல இல்ல, வளர்த்த நாயும் பக்கத்துல இல்லைன்னா எங்க அம்மா மனசு தாங்காதுங்க. நான் அதுக்கு சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ.
பாடமா வரல, படத்துல வந்தது. உங்களுக்கு பிடிச்ச மீடியத்துல வந்த விஷயம் பட்டுன்னு மனசுல பதிஞ்சிருக்கு. அதனால் ஈர்க்கப்பட்டீர்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதா என்னுடைய கடமை. കുഞ്ഞുനാൾ മുതൽക്കേ അവൾക്ക് എന്നോടായിരുന്നു കൂടുതൽ അടുപ്പം. ഒരു ചേട്ടൻ മാത്രമായിരുന്നില്ല ഞാൻ. അമ്മയും സഹോദരനും സുഹൃത്തും ചിലപ്പോൾ അച്ഛനും. நான் கேக்குறேன், குத்தம் நடக்கிற இடத்துல போலீஸ்காரங்க இருக்க முடியுமா சொல்லுங்க? உங்களை மாதிரி பொறுப்புள்ளவங்க எங்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதுக்கா இப்படியா? உனக்கு இவ்வளவு கருப்பா ஒரு அப்பா இருப்பாருன்னு அப்படி சொல்லலைங்க. மீச நல்ல வெள்ளையா இருக்கா, கருப்பு இன்னும் தூக்குது. பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. ശരി, തോന്നുന്നവരെ പറയാൻ നടക്കുമല്ലേ? ഇങ്ങനെയുള്ളവർക്ക് എന്താണ് വേണ്ടതെന്ന് എനിക്കറിയാം. ஏன் இப்படி சொல்றீங்க? என் பேரு கூட என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டேன்னா நீ என்ன தூக்கி காப்பாத்து, நீ அந்த பாறையை தான் காட்டணும். நம்பரு ரொம்ப நல்லா இருந்தது வாசல்ல. அதுமாரி நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். ஏன் மணி அடிக்க வச்ச? மணி அடிக்கும் போது எதுக்கு என்ன பார்த்து சிரிச்ச? பொம்மையும் ஒன்ன கை காட்டுச்சு. நான் முத்தம் கொடுத்தல, கையில முத்தம் கொடுத்தல. நானு திறந்தானே உள்ள போனோம், திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். சொல்லிச்சே. மாடு மாடு கோயில் காட்டு போட்டா பூட்டை உடைக்கிறமா? நான் பூட்டை உடைக்க வேணான்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட சாவி வாங்கி யார சொன்னேன்? எசக்கிதான் மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. தப்பிச்சு போலான்னு பிளானா? பெட்டியில எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பொட்டியில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பொட்டியை தர. குழந்தையின் அழுகையின் நல்ல சங்கீதம். குட்டியோட பெங்களூர் போகணும். என்னை பாரு, கொண்டாட்டி 10 குறைக்கு பையன் வேற. இதுக்கெல்லாம் ஒண்ணு தைரியம் இருக்கணும், இல்ல அதிர்ஷ்டம் இருக்கணும். நம்மளுக்கு ரெண்டும் கிடையாது. உனக்கு நீ, எனக்கு நானு. నేనేం అనలేదు బాబు గారు, నువ్వేం అనలేదు. అలాంటి పెద్ద పెద్ద మాటలు రామయ్యనాలు అవన్నీ నాకు రావు కదా బాబు గారు. நல்ல எதுக்கு சார் வரணும்? We have given irrefutable information and statistics. ஏன் வரக்கூடாது, என்ன அபாயம்னு தெளிவா சொல்லியிருக்கோம்ல. இது வேலையில போற வானான்னு எடுத்து ఇంకో 10-12 ఇవ్వను ఎలా గడుపుతుందో పాపం. మీ గ్రూపులో అందరూ ఆవిడ్ని చేరతీస్తారు. ఎవడైనా ఒక మంచివాడు పెళ్లి చేసుకుంటాడు, లేదా ఉంచుకుంటాడు. கொடுக்காததுனால பெத்த மகளையே கொண்டுட்டேன்னு சொன்னல. இன்னைக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 40 பேர் கொண்டு இருக்க. அத்தனை பேர் குழந்தைங்க. எவ்வளவு பெரிய கொலகாரண்டா நீ. அப்பா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றான். அதானப்பா, பாவம் ஊமை இல்லையோ. ஈஸ்வரன் பாருங்க, ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறந்து விட்டுருவான். இப்ப வாய் அடைச்சுட்டா, ஆனா கை பேசும். ये माँ का है. माँ जब मरी पिताजी ने मुझे बुलाया और बोला ये माँ की आखिरी निशानी है, संभाल के रखो. இல்ல, காலங்காத்தால தான் உன்னை பத்தி கனவு கண்டு இருந்தேன். காலங்காத்தால கனவு கண்டா பலிகாதன்னு வாங்க. ஆனா நீ பளிச்சுன்னு வந்து பழிச்சிட்டியே. நீ சாதாரண சுந்தரி இல்ல, சொப்ன சுந்தரி. என்ன பாக்குறியா? இல்ல, காந்திஜிய போட்டோ எடுக்கணும். இந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணித்து. பார்க்கலாமா? அதான் உள்ள போய் பார்க்க சொல்லிட்டேன்ல. டைமண்ட் பாபுவை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுது. நல்ல ஜோக் பிடிச்சிருக்கு. வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. அவளும் கர்ப்பம் சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா, இவளும் கர்ப்பம் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கா. Too many things are the same. இப்ப நான் வெளியே வந்தா உன்னை காப்பாத்துவேன், அவளுக்கு தெரியும். அதனால தான் டிவியில டாக்டர் கிட்ட பேசி என்ன வெளியே வரப்படாம தடுத்துட்டா. டாக்டர் இப்ப பேச்சுக்கு கூண்டு ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கே இந்த அழகி போட்டியில் ஜெயித்தவருக்கு கிரீடம் சூட்ட டாக்டர் மாதவா அவர்கள் வருவார்கள். அது மாதிரி 100 பேர் இருப்பாங்க. நீ அப்படியே மல்லேஸ்வர் ரூட்ல போயிடு. அதான் உனக்கு வாழ்க்கை பூரா கண்ணுல தண்ணி வருது. ஐயோ தாடா அழுது மாமா. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல முடியும். ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு
மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்கானே, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. ഇത് ആരാ അതിന്റെ മുതലാളി? ഇതിന്റേതാ മുതലാളി താ നിൽക്കുന്നു. ഓ നമസ്കാരം, നന്നാർക്കേടാ, എപ്പടി പോയിട്ട് இருக்கலாம்? ஐயோ நம்ம ஊர் பாஷை. என் நிலத்தை விலை பேசுறிய, நான் கொடுக்கல, பெரிய மனுஷன் அறுவாளால இங்க அறுவாளும் பேச வாயும் பேச. இப்ப தெரியல, ஃபர்ஸ்ட் மார்க் 93.5 மார்க். ஃபர்ஸ்ட் மார்க்? நீ எப்படி வாங்கினு கேக்குறீங்களா? அது என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது? பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். வளர்க்காத நெசத்தை சொல்லு. இல்லையா? அப்புறம் என்ன, சுத்தமான மனசோட ஆத்தாவை நினைச்சிட்டு வேண்டிக்க நல்லதே நடக்கும். ஆத்தா कब से मैं अगर एक शादी बोरी में इतने उतने पैसे रुपए डालकर धारावी नहीं पहुंचा ಅಂತ ಪಾತ್ರಕ್ಕೆ ತಿನ್ನ ಮಗ್ಲಿಟ್ಕೊಂಡು ಪೇಪರ್ ಓದ್ತಿಯಲ್ಲೋ ಮಂಗ್ಯ. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಿತ್ತು? ಗಾಳ ಹಾಕ್ಬೇಕು, ನನ್ನ ಹಂಗ್ ಜೋಕ್ ಹೊಡಿಬೇಕು, ಕದ್ದು ಕದ್ದು ನೋಡ್ಬೇಕು. கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். என் கண்ணை பொட்டையாக்கு, இல்லைன்னா நீ பொட்டை. சின்ன வயலு உள்ள இருக்கிறது விலைய வந்தா நாம எல்லாரும் மேல போயிடுவோம், ரைட்? வெல், நாட் எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் சொல்றேன், ஐ நீட் டு டாக் டு a scientist, not a policeman. என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க. ரேஷன் கடையில புழுத்து போன அரிசியும் கரசனு வாங்குறதுக்கு நீளமான ஒரு கியூ நிக்குமே, அதுல கிட்டத்தட்ட கடைசியில் நிக்கிறது நானா தான் இருக்கும். వదిలేలే, మీరేదో అన్నట్టున్నారు. మీ చేతిలో బ్యాగ్స్ హెవీగా ఉన్నాయో, డ్రాప్ చేస్తాను, వెహికల్ ఉంది. പോലീസ് ജീപ്പ്. എന്റെ മനസ്സ് നിറയും. ഇതേ സ്നേഹം എനിക്ക് കേരളത്തോടും ഉണ്ട് കേട്ടോ. കൂടെ വർക്ക് ചെയ്ത പഴയ ടെക്നീഷ്യൻസ്, ആർട്ടിസ്റ്റുകൾ, ഇവരെ കുറിച്ചൊക്കെ ഓർത്ത് എന്തെങ്കിലും പറയണം തോന്നുമ്പോൾ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நானும் க்ரூஸ்ல தான் வந்துட்டு இருந்தேன், வழி தெரியல, ஐ அம் லாஸ்ட். உங்க பின்னாடியே வந்தா குரூப்பை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் பார்சிலோனா ஃபார் மீ. लीधर राधा झूमे जिनकी लता, कहती घूमे गिरधर गिरधर, राधा के गिरधर आए, देखो राधा आए, हाँ गिरधर आए. என் கையில கொடுத்தா விட்டாங்க, நான் தான் மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நான் தான் நடிகேன், நீ மேனேஜர், என்கிட்ட நடிக்காத. என் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் அவ்வளவுதான் உலகம். அதுக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா. உங்க பையன் நல்லா இருக்கான். என் பையன் சட்டையில ஒரு சின்ன கரை பட்டாலும் உன்னை சதைச்சிருவேன். நான் சொன்னா செய்வேன். వాడి షర్ట్ కొంచెం నలిగినా చంపేస్తాను. నేను చెప్తే చేస్తాను. ఛాన్సే இல்ல. சான்ஸே இல்லையா? இல்ல, இப்ப என்கிட்ட அழகா எடுத்து சொல்றீங்க. அந்த மாதிரி அவர் மனசு புண்படாம எடுத்து சொல்லி இருக்கலாமே, மனசை புண்படுத்திட்டீங்களே. இதுக்கு வம்பு இல்லைன்னா கடப்புல போடுறது தானே நல்ல அரசு பரிபாலனை. சோவா நான் கொஞ்சம் ஓமர் மாதிரி யோசிக்கட்டுமா? நோ. அத உங்க புள்ள வளர்ந்து வந்து உங்ககிட்ட சொல்லுவான்.